ஹாய் ஹலோ வாங்க நம்ம இன்றைக்கி பீட்ரூட் வச்சு ஒரு உருண்டை குழம்பு பார்க்கலாம். எப்போதும் செய்கிற உருண்டை குழம்பு ப்ரொசீஜர் தான், பீட்ரூட் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த கப் அளவுக்கு ஒரு கப் அளவு கடலைப்பருப்பும், அரை கப் அளவு தோரம் பருப்பும், அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் வந்துட்டு ஊற வச்சுட்டேன். 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். 3-4 பேர் அளவுக்கான புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூனு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூனு டர்மரிக் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூனு வெந்தயம், கல்லுப்பு தேவையான அளவுக்கு. இது ஒரு பீட்ரூட். ஓகே, ஒரு சின்ன பீட்ரூட்டோட அளவு, ரொம்ப நிறையா வேணாம். சரிங்களா? அப்புறம் ஒரு வெங்காயம் தாளிப்புக்கு தனியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் சின்னதாக நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கேன். இது உருண்டை மாவு பிசைகிறப்ப போடுறதுக்கு. இது ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம், அதுக்கப்புறமா உருண்டை மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். ஓகே, ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இந்த கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சுக்கணும். பொரிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா, இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொரித்து நல்லா ப்ரௌனிஷாக, டார்க் ப்ரௌன் ஆகிடாமல் மீடியம் ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு குழம்புக்கு நம்ம வறுத்துக்கணும். ஓகே, வெங்காயத்தை இந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகிடுச்சுல. இப்போது தக்காளி போட்டுக்கணும். ஒரு தக்காளி அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயமும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அதுதான் குழம்புக்கு டேஸ்ட். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் புளி கரைசல் வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடுங்க. எவ்வளோ தண்ணியாக கரைக்க முடியுமோ கரைச்சிக்கோங்க. ஏன்னா உருண்டை போடும் போது நல்லா கெட்டியாகிடும் குழம்பு. எப்படியும் ஒரு உருண்டை வந்துட்டு கரையிற மாதிரி ஆயிடுச்சுன்னா கெட்டியாகிடும், அதுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர். நல்லா கலக்கிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. குழம்பு நல்லா கொதிக்கிற கேப்பில் நம்ம உருண்டை மாவுக்கானதை அரைக்கலாம். இந்த ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு, இந்த தோரம் பருப்பு, இது எல்லாத்தையும் வந்துட்டு முக்கால்வாசி அரைக்கணும். ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது, முக்கால்வாசி அரைக்கணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கால்வாசி. பாருங்கள், அரைச்சிட்டு வந்திருக்கேன். 1-2 பருப்பு முழுசாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டேஜில் அரைக்கணும். அரைச்சிட்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க ஒரு பவுலில். சரியா? மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இதில் இந்த பீட்ரூட்டு போட்டுக்க போகிறோம். சரிங்களா? அப்புறம் இந்த வெங்காயமும் பூண்டையும் போட்டுக்கணும். சரியா? அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ஆல்ரெடி குழம்புல மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு. ரொம்ப உப்பு வேணால் கரைச்சிரும், குழம்புலேயும் உப்பு இருக்குது. இந்த உருண்டையில் ஏறணுங்கிறதுக்காக உப்பு. இதை நல்லா பிசைஞ்சு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்க போகிறோம். சரிங்களா? இதை பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டைகளாக நான் வந்துட்டு உருட்டி வச்சிட போகிறேன். சரிங்களா? குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம உருண்டைங்களை போடலாம். சரிங்களா? நல்லா மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயாயிடுச்சு. ஓகே, இந்த டைமில் உருண்டைகள்லாம் உருட்டி வச்சுருக்கேன், இதை போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 உருண்டை போடுவோம். அது வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்த 5 உருண்டைங்களை போடலாம். சரியா? கலர் வந்துட்டு ரெடிஷாக இருக்கிறவன்னு கவலைப்படாதீங்க, பீட்ரூட் போட்டு பண்ணுறதுனால நல்லது தான் உடம்புக்கு. சரிங்களா? இது வந்துட்டு சுரக்காய் வச்சு கூட பண்ணலாம். என்ன காய் இருக்கோ அதை வந்துட்டு வச்சு உருண்டை குழம்பு பண்ணலாம். கேரட்டில் கூட பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 5-6 உருண்டை போட்டிருக்கேன். வெந்து மேலே வரட்டும், அடுத்த 5 உருண்டைங்களை போடலாம். சரிங்களா?
முதல்ல போட்ட உருண்டை கொஞ்சம் வெந்து மேலே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு செட்டு, ஏன்னா அப்போ தான் உடையாமல் இருக்கும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தண்ணியாக அரைக்கக்கூடாது, மாவு கொஞ்சம் கெட்டி பதமாக அரைச்சிக்கணும். சரியா? முட்டை குழம்பு எப்படி உடச்சி ஊற்றுறோமோ அதே மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே தான். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். உருண்டைகளும் நல்லா வெந்துடுச்சு. ஒரு உருண்டை கூட உடையலை. தேங்காய் போடாமலே குழம்பு பார்த்திங்களா எவ்வளோ திக்காக இருக்குது. இதுதான் சரிங்களா. பீட்ரூட் போட்ட மாதிரியும் தெரியல பாருங்கள், இல்லையா? ஓகே, உருண்டை குழம்பு ரெடி. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். பீட்ரூட் உருண்டை குழம்பு ரெடி. ரைஸோட வத்தல் வச்சு இந்த பீட்ரூட் உருண்டை குழம்பு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். ஓகே, hope you like the video. Please support and please subscribe. Bye bye, see you later. Bye, thank you.